நீங்க நிறைய பேட்டிகள் கொடுத்திருக்கீங்க. ஆனா சமீபத்துல நீங்க ஒரு பேட்டி கொடுத்தது ரொம்ப ட்ரால்க்கு உள்ளாகப்பட்டீங்க அப்படினே சொல்லலாம். நான் ட்ராலுக்கு உள்ளாகப்படல. ஆனா என் கூட நாடகம் நடிச்சவர் தான் ட்ராலுக்கு உள்ளாகப்பட்டிருக்காரு. எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்கள் உங்களை கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க? ஏதாவது மிரட்டல் வந்திருக்கா? ஐயா சீமான் அவர்கள் தான் சமீபமா என்னை அழைச்சி, தம்பி நல்லா சிறப்பாக பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி எதுவும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. சமீபத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சரா ஆகியிருக்காரு. சோ என்ன மாதிரியான மாற்றம் இந்த தமிழ்நாட்டுல கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? கலைஞர் அவர்களுக்கு சில கொத்தடிமைகள் இருந்தாங்க. அதே போல இப்ப ஐயா உதயநிதி அவர்களுக்கும் நாங்க கொத்தடிமைடா. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவர் எந்த கொள்கை ரீதியா செயல்படுவார்னு நினைக்கிறீங்க? இப்பதான் ஐயா விஜய் அவர்கள் வேற கொள்கையை வந்து தேடிட்டு வர்றாரு. எந்த கொள்கையை பேசலாம் அப்படின்னு. வெல்கம் பேக் டு சோஷியல் டாக்கீஸ். நான் அஸ்வந்திதா. இன்னைக்கு நம்ம கூட பெரும்பாலும் மக்களால குட்டி சீமான் அப்படின்னு அழைக்கப்படுற திரு ஸ்டாலின் பாரதி அவர்கள் இருக்காங்க. சோ வணக்கம். வணக்கம். சரி, எப்படி சின்ன வயசுல இவ்வளவு பொலிட்டிக்கல் நாலேஜ்? அப்படிலாம் நாங்க எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு ஈடுபாடு இருக்கு. அதுல என்னுடைய ஈடுபாடு அரசியல் இருக்கு. அதுல நான் வந்து பேசுறேன், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க நிறைய பேட்டிகள் கொடுத்திருக்கீங்க. ஆனா சமீபத்துல நீங்க ஒரு பேட்டி கொடுத்தது ரொம்ப ட்ரால்க்கு உள்ளாகப்பட்டீங்க அப்படின்னே சொல்லலாம். நான் ட்ராலுக்கு உள்ளாகப்படல. ஆனா என் கூட நாடகம் நடிச்சவர் தான் ட்ராலுக்கு உள்ளாகப்பட்டிருக்காரு. ஓகே. அதாவது நீங்க சொல்ற மாதிரி கேள்விகளுக்கு உள்ளாகப்பட்டிருக்காரு. எல்லாரும் என்ன கேட்டாங்க, என்னப்பா நீ போய் முக்தார்கிட்ட மாட்டின? அவரு தாங்க என்கிட்ட மாட்டினாரு. ஆனா என்கிட்ட மாட்டினதெல்லாம் அவர் எடுத்து போடலங்க அப்படின்னு சொல்லுங்க. உண்மையிலே ஐயா முக்தார் அவர்கள் வந்து நான் பேசின எதையுமே போடலை. கிட்டத்தட்ட சுமாராக ஒரு 2 மணி நேரம் அந்த காணொலி வந்து நானும் அவரும் விவாதம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அதில் வந்து முழுக்க எல்லாத்தையும் தொழில்நுட்பம் மூலமாக அழித்து ஒரு வெறும் 28 நிமிடங்களுக்கு மட்டும் அவங்க போட்டிருக்காங்க. தம்பி, நம்ம வந்து கருத்தியல் ரீதியாக தான் பேச போகிறோம். நீங்கள் வந்து தமிழ் தேசியம் சார்பாக பேசுகிறீங்க, பேசுங்க. நான் வந்து திராவிடம் சார்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதாவது கருத்தியல் ரீதியாக தமிழ் தேசியம் திராவிடத்தை வென்றோம். அதனால் திராவிடம் தானே, நம்ம என்ன போய் அசால்ட்டாக பேசிட்டு வந்துடும் அப்படின்னு தான் இருந்தேன். அங்கேயும் போய் அசால்ட்டாக தான் பேசணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஐயா முக்தார் அவர்கள் கேட்டதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. அதாவது என்ன வந்து கருத்தியல் ரீதியாக அவர் வந்து கேள்வி கேட்கல. ஐயா சீமான் ரீதியாக கேள்வி கேட்குறது வந்து ஒரு தவறான விடயம். அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்து இருக்கும், தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் பின்னாடி இருக்கும். ஏன் ஐயா முக்தார் அவர்களுக்கு கூட இருக்கும். எல்லாரும் தனிப்பட்ட வாழ்க்கை என்னன்னாலும் அது எல்லாருக்கும் அசிங்கம் தான். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இப்போ திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன உங்களை பொறுத்தவரை? இல்லை, திராவிடம்னா என்ன, பொருள் இல்லாத ஒன்று. தமிழ் தேசியம்னா தமிழ் மக்களுக்கான நலன். அதாவது இப்போ தமிழ் தேசியம்னா தமிழ் தேசியத்துக்கு ஒரு பொருள் இருக்குது, தமிழ் தேசியத்திற்காக ஆள் இருக்காங்க, தமிழ் மக்கள் இருக்காங்க பேசுகிறதுக்கு. ஆனால் திராவிடம்ன்றதுக்கு மக்கள் யாரும் இல்லை. அதாவது இவங்க சொல்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டை குழந்தைங்கள சொல்கிறாங்க. அது கூட ரெட்டை குழந்தைங்கன்னா கூட ஒரு சிறிய வித்தியாசம் இருக்கும். ஆண்பால் பெண்பால் இருப்பாங்க, இல்லை இந்த புருவம் முகம் வித்தியாசம் இருக்கும். அது எப்படி வந்து தமிழும் திராவிடமும் அப்படி அச்சடிச்சா மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாக இருக்கும். ஒன்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சமீபமாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் கேட்டால் திராவிடங்கிறது ஒரு கல்யாணம் அப்படிங்கிறாரு. அதாவது அப்போ கல்யாணத்துக்காக கட்சி வச்சு நடத்துகிறாங்களாங்கிறது. சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக ஆகியிருக்காரு. ஸோ என்ன மாதிரியான மாற்றம் இந்த தமிழ்நாட்டில் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ நாள் வந்து ஐயா உதயநிதி அவர்கள் பேசியிருந்தாங்க. ஐயா உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், எதுவும் மாற்றுக்கிறது இல்லை. என்ன இவ்வளோ நாள் கொஞ்சம் காவல்துறை கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ ஐயா உதயநிதி அவர்களுக்கு காவல்துறை பாதுகாப்புங்கிறது ரொம்ப அதிகரிக்கும். ஏன்னா இப்போ ஒரு 5 கார் போயிட்டுருக்கோம், இப்போ ஒரு 10-11 கார் போகும். இன்னொன்று ஐயா கலைஞர் அவர்களுக்கு சில கொத்தடிமைகள் இருந்தாங்க, ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சமீபமாக ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அதே போல் இப்போ ஐயா உதயநிதி அவர்களுக்கும் நாங்கள் கொத்தடிமைடா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆளுங்க வருவாங்க. இதுதான் தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். சரி, உங்க பேர்லயே ஸ்டாலின் இருக்கு, ஏன் ஸ்டாலின்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே அவரை ரொம்ப நீங்க எதிர்க்கிற மாதிரி தெரியுது? ஸ்டாலின்ன்றது ஒரு பொது உடைமை பேர். இப்போ நான் வந்து ஒரு தமிழனா பிறந்துட்டேன், ஒரு அநீதி ஒரு இடத்துல நடக்கும்போது அப்போ என் மக்களுக்காகவும் என் மொழிக்காகவும் என் இனத்துக்காகவும் எதிர்த்து போராட, அதாவது மக்களுக்காக போராடக்கூடிய சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டில் உருவாகிட்டு இருக்கு. அப்போ என்னுடைய மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் போராட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போராட வேண்டியதான். அது யாராக இருந்தால் என்ன,
எல்லாரையும் எதிர்த்து போராடி தான் ஆகணும். இவங்கள தான் போராடணுங்கிறது கருத்து கிடையாது. யாராக இருந்தாலும் எதிர்த்து போராடுவோம். இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மறுபடியும் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. இது திமுக ஆதரவாளர்களா இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கே பெருசா உடன்பாடு இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. குற்றம் வந்து அவர் மேலே இருக்குன்னு நிரூபிச்சுட்டா சிறை தண்டனை உறுதி. அப்போ ஐயா முதல்வர் அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தியாகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் அம்மை ஜெயலலிதா அவர்களும் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அப்போ அவங்களையும் தியாக தலைவி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஐயா செந்தில் பாலாஜி அவர்களையும் தியாகின்னு சொல்லிட்டு ஐயா முதல்வர் அவர்கள் ஏதோ ஒரு தாளில் எழுதி படிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஐயா முதல்வர் அவர்கள் பொருள் தெரியாமல் படிக்கிறாங்களா, இல்லை யாரோ எழுதி கொடுத்துட்டு எடுத்து படிச்சுட்டு இருக்காங்களா? ஒரு தியாகிக்குன்னா அப்போ தியாகிக்குன்ற ஒரு சொல்லுக்கு வந்து என்ன பொருளுங்கிறதே புரியாத நிலைமையில் போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்ததா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் எந்த கொள்கை ரீதியா செயல்படுவார்னு நினைக்கிறீங்க? பார்ப்போம் என்ன கொள்கை சொல்கிறாங்க. இப்போ தான் கட்சி கூட அறிமுகப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஐயா விஜய் அவர்கள் வேற கொள்கையை வந்து தேடிட்டு வர்றாரு. எந்த கொள்கையை பேசலாம் அப்படின்ட்டு உலக புத்தகத்தில் எழுதியிருக்க கொள்கையெல்லாம் தேடி படிச்சுக்கிட்டு வர்றாரு. சரி, படிச்சுட்டு பொறுமையாக வரட்டும், என்ன கொள்கை சொல்கிறாருன்னு பார்ப்போம். சீமான் அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை விஜய் அவர்களை தம்பி தம்பின்னு சொல்றாங்க. இவங்களோட கூட்டணி சாத்தியமான ஒண்ணா? பின்ன ஐயா ஸ்டாலின் அவர்களையா போய் அண்ணா சொல்ல முடியும், இல்லை உதயநிதி அவர்களையா தம்பின்னு சொல்ல முடியும்? விஜய் அவர்கள் மட்டும்தான் தமிழ் மக்களுக்கும் மண்ணுக்கும் ஒரு தமிழ் மகனாக வரேன்னு சொல்லிட்டு ஐயா விஜய் அவர்கள் தான் சொன்னாங்க. அதனால தான் ஐயா விஜய் அவர்களே தம்பி தம்பிங்கிறாங்க. அவர் தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் உண்மையான தமிழனாகவும் விளங்குகிறாரு. அப்படி இருக்கும்பொழுது அப்போ ஐயா விஜய் அவர்களை தானே தம்பின்னு சொல்ல முடியும்? பாஜகவை பொறுத்தளவுல அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டுக்குன்னு போனதுக்கு அப்புறமா இந்த வாய்ஸ் ஆஃப் பிஜேபி இங்க கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியுது. அப்போ பாஜக அண்ணாமலையை சார்ந்து மட்டும்தான் தமிழ்நாட்டுல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் வந்து 20,000 புத்தகம் படிச்சிருக்காரு. ஏன்னா அவர் இப்போ வந்து அந்த புத்தகம்லாம் அவைலபிள் இல்லை. அதனால இப்போ வெளிநாடு போயிட்டு இன்னும் ஒரு 30,000 இல்லை 20,000 புக்கு படிச்சுட்டு வரலான்னு இங்கிலாந்து அதிக போயிருக்காரு. இருங்க 20,000 புக்கு படிச்சுட்டு எடுத்துகிட்டு வருவாரு. பார்ப்போம் அடுத்து யார் 20,000 30,000 புக்கு படிச்சிருக்காரு. ஓகே, உங்களுக்கு பெரியார் அவர்கள் மேலேயும் திராவிட முன்னேற்ற கழகம் மேலேயும் ஏன் அவ்வளவு வெறுப்பு? வெறுப்பு கிடையாதுக்கா. இப்போ திராவிடர் கழகம்னா அது வந்து ஒன்றும் தவறான கழகம்லாம் இல்லையே. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு பல தமிழர்கள் வந்து போராடி இருக்காங்க. பல தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. எல்லா போராட்டங்களையும் அவங்களும் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் ஐயா பெரியார் மட்டும்தான் செஞ்சாங்க, திராவிட கழகம் மட்டும்தான் செஞ்சது, வேறு யாருமே செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் ஒப்புக்கொள்ள முடியாது. தமிழ் மன்னர்கள் தான் இங்கே வந்து பெண்களை அடிமையாக வச்சுருந்தோம், அவங்க தான் எல்லாம் சாதி பார்த்து பண்ணதாகவும் வந்து இங்கே வரலாறு பதிவாகி இங்கே இவங்க அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து முற்றிலும் தவறு. அப்போ இங்கே அந்த பெண் விடுதலுக்கான அவசியம் இருக்கும் பொழுது இங்கே தமிழர்களும் பலர் போராடுறாங்க. அந்த போராட்டங்களையும் முன்னெடுத்து வைக்கணும் இல்லையா, அவங்களையும் பேசணும் இல்லையா? அப்போ ஏதோ வந்து ஊரே உருவாக்கினவன, உலகத்தையே உருவாக்கினவன் பேசாமல் 4 தெருவு உருவாக்கினவனை மட்டும் பேசினா அது வந்து வெறுப்பா இல்லையா? இதே போலதான் ஐயா பெரியார் அவர்களும் பலரும் வந்து உலகத்தை உருவாக்கியிருக்காங்க. பெண் விடுதலைன்ற உலகத்தை உருவாக்கியிருக்காங்க, சாதி ஒழிப்புங்கிற உலகத்தை உண்டாக்கியிருக்காங்க. ஆனா அதுல ஒரு ஊரை உண்டாக்குன ஐயா பெரியார் அவர்களை வந்து அவர்தான் உலகத்தை உருவாக்குனாரு அப்படிங்கிறது போய் சொல்றது தவறு, முற்றிலும் தவறு. தற்போதைய அரசியல் சூழ்நிலையை எப்படி பாக்குறீங்க? அதாவதுக்கா நீங்க கேட்கறது 2026 தான் நோக்கி கேட்குறீங்கிறது புரியுது. இப்போ எப்படின்னா ஐயா உதயநிதி அவர்கள் வந்து துணை முதல்வர் ஆகியிருக்காங்க. அது ஒரு பார்வை இருந்தாலும் 2026 மாபெரும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடியவர் ஐயா சீமானா இருக்காங்க. அதாவது ஆட்ட நாயகன், கேம் சேஞ்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, கேம் சேஞ்சர்னா இப்போ ஐயா சீமான் அவர்களாக விளங்கிட்டு வராங்க. அப்போ வந்து ஒரு மாற்றம் வந்து உண்டாகுது. இப்போ ஐயா உதயநிதி அவர்களுக்கு வந்து மாபெரும் ஒரு கடினமான சூழ்நிலை 2026. கூட்டணியில் இருக்கவங்க இருப்பாங்களா இல்லை போயிடுவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் ஐயா உதயநிதி அவர்களே இந்த 2026 தேர்தலில் மக்கள் ஏற்றுக்கிட்டா ஓட்டு போடுவாங்க, ஏற்றுக்கலைன்னா நிராகரிப்பாங்க. ஐயா உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக இருக்கனால கட்சிக்கு மாபெரும் உழைப்பை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2026 வெற்றி பெறுவதற்காக மாபெரும் வாய்ப்புகளை கட்சிக்கு உண்டாக்கி தரணும். அதுக்கு உதயநிதி அவர்களுக்கு பெரும் பங்கு இருக்குது. அதுதான் இப்போ ஐயா உதயநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய சிரமம். ஏன்னா மக்களிடையே சீமான் வந்து மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்திடுவாங்க, மாபெரும் அலைகளை வந்து உருவாக்கி மக்களிடையே செலுத்திட்டு வராங்க. ஒரு பக்கம் ஐயா விஜய் அவர்கள் வராரு, 2 பேரும் வந்து மாபெரும் மாற்றத்தை உண்டாக்கக்கூடியவங்க அப்படின்றதுனால ஐயா உதயநிதி அவர்களுக்கு கேள்விக்குறி. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? 2026 யார் வந்தாலும் சரி, பேசிக்கா இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரி பண்ணா நல்லா இருக்கும்னா எதை சொல்லுவீங்க? எல்லாத்தையும் தாங்க. என்ன சரியா இருக்கு, மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி மக்களை வந்து மோசடி பண்றாங்க, அதை சரி பண்ணணும். கேட்டால் மக்கள் விடியல் பயணம், மகளிர் விடியல் பயணங்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரு பக்கம் விடியல்னு சொல்லிட்டு அங்கே மலம் கலந்துட்டு இருக்காங்க. மக்கள் குடிக்கிற தண்ணியில் மலம் கலக்குறாங்க. சாதியை ஒழிச்சிட்டோம்,
எங்கே வச்சுட்டீங்க, எப்படிங்க வச்சிங்கன்னு கேட்டால் அதற்கான நிலைமை தான் உண்டாகியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இது போன்ற ஒரு பேச்சுக்களையும் தன்மைகளையும் ஒழித்தாக வேண்டும். அதே போல் கல்வி, தமிழ் வழி கல்வியில் வந்து மாபெரும் மாற்றத்தை உண்டாக்கி அனைவரும் தமிழ் வழி கல்வியில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கல்வி முறை வந்து கொண்டு வரணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய வேற்றினத்தவர் ஆதிக்கத்தை வந்து குறைக்கணும். சொல்ல போனோம்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்திக்காரங்க வேப்பேரி, சவுகார்பேட்டை இது போன்ற பல பகுதிகள் வந்து அவங்கக்கிட்ட பறிய போயிடுச்சு. அந்த பகுதியெல்லாம் மீட்டெடுத்து தமிழர் பகுதியாக ஆகணும். அதாவது அப்புறம் வந்து மண்ணின் மைந்தர்களுக்கு வந்து 90% வேலை வாய்ப்பு தரணும். மண்ணின் மைந்தர்களுடைய பொருளாதாரத்தை மேற்படணும். ஐயா முதல்வர் அவர்கள் வந்து நிதி திரட்டிட்டு வந்திருக்காங்க, முதலீடு திரட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய டிசிஎஸ் கம்பெனி வந்து ஒசூரில் வந்து கம்பெனி ஏதாவது நிறுவனத்தை தொடங்குறாங்க. அதில் டார்ஜிலிங்லேருந்து வேறு மாநிலங்கள்லேருந்து ஆள் கூட்டிட்டு வராங்களே தவிர தமிழ்நாட்டிலேருந்து இங்கே ஆட்களை வந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அது போன்று இந்த வேற்று மாநிலத்தவர்களை கூப்பிட்டு வந்து இங்கே வேலைக்கு வைக்கிறது, இது போன்ற செயல்களை தவிர்த்து மண்ணின் மைந்தர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கும் நிலையான வேலையை வந்து தரணும். அது வந்து என்னுடைய கருத்தாக நான் வந்து வைக்கிறேன். சமீபத்துல திமுகவை சேர்ந்த ஒருத்தர் அம்மா உணவகத்துல யார் சாப்பிடுறாங்க, வட மாநிலத்தவர்கள் மட்டும்தான் அங்க சாப்பிடுறாங்க, இது தேவையே இல்லைங்கிற மாதிரி ஒருத்தர் கருத்து சொல்லியிருந்தாரு. இவங்களுக்கு அம்மான்ற பேர் வேணா பிடிக்காது, ஏன்னா எதிர்கட்சியா இருக்கு இல்லையா. ஏன்னா ஐயா எம்ஜிஆர் அவர்கள் பேர் வந்து கோயம்பேட்டில் இருக்குன்றனால தான் கலைஞர் 100 பேருந்து நிலையம்னு எடுத்துகிட்டு போய் காணம்பாக்கத்தில் வச்சது. அது வந்து இவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற காரணத்துக்காக வந்து சொல்லலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பல ஏழைகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஏழைகள் வந்து அம்மா கடையில் தான் இன்னும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த உணவுங்கிறது ₹1 ஒரு இட்லி அப்படிங்கிறது இன்றைக்கும் பலருக்கு சொர்க்கமாக விளங்கிட்டு இருக்கு. பலருக்கும் அது வந்து ஒரு பெரும் பொருளாதார தடை வந்து இருக்கவங்களுக்கு அது வந்து மாபெரும் பேருதவியாக இருக்குது. அதை வந்து உணரணும். வடமாநிலத்தவர் சாப்பிட்றாங்கிறது அடுத்த கருத்து. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகளோட விலை, அரிசி பருப்போட விலை எல்லாம் கூடிடுச்சு. சமீபமாக முன்னாடி ஒரு உணவகம் போய் கேட்குறேன், என்னங்க ஐயா இட்லி வந்து இவ்வளோ வேலை சொல்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்கிறாரு, என்ன எவ்வளோ விலை ஏறிச்சுன்னா சும்மா ₹10 ₹15 இல்லை, ₹30 ₹40 ஏறிச்சுன்னா ரொம்ப விலை ஏறிச்சு, அதுதான் உணவுப் பொருளான விலை ஏற்றுறோம் அப்படிங்கிறாப்புல. அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, எங்கே விலை கம்மியாக இருக்கும் அங்கே தான் போவாங்க. அப்போ மக்கள் எல்லாமே எங்கே போகிறாங்கன்னா ஒரே நோக்கடை அம்மா கடைன்ற இடத்துக்கு தான் போகிறாங்க. அதை வந்து ஐயா சொன்னவங்க வந்து ஒரு அமைச்சரா யாரை சொன்னீங்களே அவர் வந்து உணரணும். நீங்களாம் வந்து ஒரு வேளை சோறே எவ்வளோ வேலைக்கு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை வந்து அப்போ மக்களுடைய கீழ் மக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து நான் தீர்க்கிறேன் அப்படின்னு ஐயா முதல்வர் அவர்கள் சொல்கிறாங்க. இதுதான் கீழ் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் நீக்கிற கதையா அப்படிங்கிறது இந்த பதிலையும் உங்கள் பேச்சிலையும் தெரிய வருது. ஜிஎஸ்டியை பொறுத்தளவுல நிறைய கருத்துக்கள் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை பட்ஜெட் தாக்கல் செய்யும் போதுமே இங்க தமிழ்நாட்டுல ஒரு பயங்கரமான கொந்தளிப்பு வருது. எங்களுக்கு என்னதான் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் இங்க தமிழ்நாட்டு மக்கள், மிடில் கிளாஸா இருக்கிறவங்க எல்லாருடைய கேள்வியா இருக்கு. இப்ப லாஸ்டா நடந்த பட்ஜெட் பத்தி உங்களோட கருத்து என்ன? இந்த பொருளாதாரத்தை இப்ப அவங்க கொடுக்கக்கூடிய பொருளாதார திட்டத்தை பார்த்தோம்னா ரொம்பவே சிரமமாக இருக்குது. ஏன்னா முதலாளிகள் வந்து தொழிலாளிகள் ஆகிட்டு வராங்க. இது வரைக்கும் நம்ம சாப்பிட்ற அரிசிக்கு வந்து ஜிஎஸ்டிங்கிறது போடலை. ஆனால் இந்த ஆண்டுலேருந்து அதுக்கான ஜிஎஸ்டிங்கிறது கொண்டு வரப்பட்டு விட்டது. அப்போ வந்து சாப்பிட்ற அரிசி கூட ஜிஎஸ்டி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கிறது மனவேதனை அளிக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மக்கள் வந்து பலரும் பல திசைகளில் ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம்னா அரசியல் பக்கம் ஏமாத்துறாங்க, ஒரு பக்கம்னா வாங்குகிற பொருட்களில் வந்து விலை ஏற்றி ஏமாத்துறாங்க. இதெல்லாம் உணராமல் நம்ம ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். எந்த விடமா இருந்தாலும் எடுத்துங்களேன், பெட்ரோல், எரிபொருள் விலை, மின்கட்டண விலை, அது மட்டும் இல்லாமல் சொத்து வரி, பால் விலை, இது எல்லா பொருளாதாரத்துலையுமே நம்மளை சுரண்டி சாப்பிட்றதுக்கு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க சுகமாக மகிழ்ந்துள்ள போகிறாங்க வராங்க. அதற்கான எரிபொருள்லாம் நம்ம காசுலேருந்து தான் போடுறாங்க. நம்ம சுரண்டி சாப்பிட்ற அரசாக தான் இந்த அரசு இருக்கே தவிர மக்களுக்கு கொடுத்து வாழும் அரசு இந்த அரசு எப்போதுமே இருக்குல்ல. பாஜக தமிழ்ல ஆதிக்கம் செலுத்த ஏதாவது வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாட்டில் அவங்க இதுக்கு ஆதிக்கம் செலுத்தணும். ஏற்கனவே பிடிச்சிட்டாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து எல்லா கோயிலையும் பிடிச்சிட்டு வராங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. சரி, அதிமுகவோட நிலைமை தான் என்ன? அவருக்கு என்னக்கா, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 2026 நம்ம வெற்றி பெற்றே ஆகணும். திமுக வந்து ஒரு மாபெரும் பலத்தோடு நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தயாராகிட்டு இருக்காங்க. வெற்றியை வந்து எப்படிலாம் தேடி பிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவர்களால் முடிஞ்சால் நாம் தமிழர் அவர்களோட ஐயா சீமான் அவர்களோட கூட்டணி சேர்ந்தால் ஒரு மாபெரும் வெற்றி வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் விஜய்லாம் வராங்கிறது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு சிறிய வருத்தமாக இருக்குது. அதனால் பல முயற்சிகள் பண்ணாங்க அவங்களோட சேர்றதுக்கு. வேண்டுமென்றால் நாம் தமிழரோட கூட்டணி சேர்ந்து வெற்றி பெறுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமானது என்னென்னா இதில் வெற்றி வாய்ப்பு பெற்று அவங்க ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிறது தான் மாபெரும் விடயமே.
உங்களை எல்லாரும் குட்டி சீமான் அப்படின்னு தான் சோஷியல் மீடியால கூப்பிடுறாங்க. அவருடைய எந்த கொள்கை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? கொள்கை எல்லாமே ரொம்ப பிடிச்சது. ஏன்னா தமிழ் தேசிய கொள்கை வந்து தமிழர் மக்களுக்காகவும் தமிழ் இன மொழி பண்பாடு பொருளாதாரம் காக்க எடுத்துட்டு வர ஒரு பட்ட கொள்கை தான் தமிழ் தேசிய கொள்கை. இது பலராலும் பேசப்பட்டு வந்தது. ஐயா சீமான் அவர்கள் மட்டும் அதை சனநாயக பாதையில் இன்றளவும் ஒரு வெற்றியில அதை பயணிச்சுட்டு வராங்கிறது ஒரு சிறப்பு உடைய விஷயம்தான். என்னுடைய ஆதரவு நாம் தமிழர் கட்சிக்கு எப்போ தொடங்குச்சுன்னா, அது சரியா தேர்தல் வரதுக்கு முன்னாடி வந்து நாம் தமிழருடைய சின்னத்தை பிடிங்கி வச்சுக்கிட்டு இல்லாத ஆட்டம் வந்து திராவிட கட்சிகளும் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசும் வந்து காமிச்சிட்டு இருந்தது. ஒரு தமிழருக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிறத உணர்ந்து அப்போ நாம் தமிழருக்கு நம்ம ஆதரவு தந்தால் அது சரியான நிலைப்பாடில் இருக்கும். தமிழ் தேசிய கொள்கைக்கு நம்ம ஆதரவு தரோம், அப்போ நாம் தமிழருக்கு நம்ம ஆதரவு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழருக்கு ஆதரவு தர ஆரம்பிச்சு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுல முன்னாடி பெரும்பான்மையா பாஜக மட்டும்தான் இந்தியால இருந்துச்சு. ஆனா இப்ப காங்கிரஸுமே வந்துட்டு கொஞ்சம் முன்னேறி வந்திருக்காங்க. சோ இவங்களால அடுத்த வரக்கூடிய எலெக்ஷன்ல பிஜேபியை வீழ்த்த முடியுமா? அதாவது ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துல இப்போ பாஜக எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும், அதாவது இங்கே இருக்கக்கூடியது ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு நாடு. இங்கே இப்போ தமிழ்நாடு ஒரு நாடு, ஆந்திரா ஒரு நாடு, கேரளா ஒரு நாடு. இப்போ ஒவ்வொரு நாடுக்கும் ஒவ்வொரு கொள்கை வந்து எல்லா கட்சிகளும் வச்சுட்டு வராங்க. காங்கிரஸும் அதே மாதிரி தான் வச்சுட்டு வருது. இங்கே என்ன பிரச்சனைனா, காங்கிரஸில் சரியான திட்டமிடல் இல்லை. இன்னொன்று என்னன்னா, அவங்க வந்து ஒரே ஒரு தலைமை வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஐயா பேசுறது ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசிட்டு வராங்க. மல்லிகார்ஜுன கார்கே தான் வந்து தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பேசுறதுலாம் ஸ்போக் பர்சனாக, அதாவது பேசக்கூடிய நபராக ஐயா ராகுல் காந்தி அவர்கள் விளங்கிட்டு வராங்க. கார்கே அவர்கள் பேசுகிறாரா இல்லையாங்கிறது கேள்விக்குறியாது. அப்படிங்கிற பொழுது அப்போ ஒரு கட்சிக்குள்ளே பல தலைமைகள் இருக்கிறது வந்து சரியில்லாதது. அது வந்து சரியான திட்டமிடல் இல்லை என்பது வந்து பொருளாகும். அப்போ வந்து காங்கிரஸ் வந்து எப்போ ஒரே தலைமையில் அந்த கட்சி இயங்களோ அப்போ வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்பு. அரசியல் ரீதியா கொள்கை ரீதியா நிறைய விஷயங்கள் பேசுறீங்க. எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்கள் உங்களை கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க? ஏதாவது மிரட்டல் வந்திருக்கா? என்னை திட்டுறதுக்குன்னே நிறைய கட்சிகள் வந்து ஐடிவி வச்சிருக்கு. அதாவது என்னை மிரட்டுறதுக்குன்னே ஐடிவி வச்சிருக்கு. அந்த மிரட்டல்கள்லாம் நம்ம பாராட்டுகளாக எடுத்துக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. ஐயா சீமான் அவர்கள் தான் சமீபமாக என்னை அழைச்சி, தம்பி நல்லா சிறப்பாக பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக எனக்கு விருந்துலாம் வச்சு சிறப்பிச்சாங்க. அதே போல் சமீபமாக முக்தார் அவர்கள் பிரச்சனை வந்தபொழுதும், தம்பி எதுவும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, தமிழ் தேசியம் பேச வந்தாலே நம்மளுடைய அடக்குமுறைகள் செய்வாங்க, இதுக்கெல்லாம் நீ பயடாமல் பேசு தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுல, அந்த பேட்டிக்கு அப்புறம் நீங்கள் அவரை குறிப்பிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அவர் கூப்பிட்டு உங்ககிட்ட அதுக்கப்புறம் எதுவுமே பேசலையா? எங்கள் அப்பா வந்து அழைச்சாருக்கா, நீங்கள் வந்து அந்த முன்னோட்ட காட்சி வந்தது. அந்த முன்னோட்ட காட்சியில் சீமான் ஐயா அவர்களை பற்றி தேவையில்லாத சொற்களை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க, இடிவானதை வந்து போட்டிருந்தாங்க. எங்கள் அப்பா உடனே வந்து அழைச்சி அவரை, இந்த மாதிரி என்னங்க சீமான் கருத்தில் ரீதியாக தான் பேச போகிறேன்னு சொன்னீங்க, தமிழ் தேசிய கருத்தில் தான் சொன்னீங்க, இது என்னங்க ஐயா சீமான் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி போட்டிருக்கீங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா, தம்பி யார் அசிங்கப்படுத்துகிற மாதிரி பண்ணி வச்சிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, தமிழ் தேசியம்னா சீமான் தானே அப்படின்னு வந்து ஐயா சொல்லிட்டு, எங்கள் அப்பா உடனே தமிழ் தேசியம்னா சீமான் மட்டும் இல்லைங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஐயா தமிழரசன், தோழர் கலிபெருமாள், இது போன்ற பலர் வந்து தமிழ் தேசியம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருங்களா நான் மீட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அழைப்பை வந்து துண்டிச்சிட்டாங்க. அப்போ வந்து ஐயா முக்தார் அவர்களுக்கு ஒரு வரலாற்று அறிவே கிடையாது. ஏன்னா தமிழ் தேசியம்னா ஐயா சீமான் மட்டும்தானே கேட்கும்போது அப்போ அவருடைய வரலாற்று ஆழம் அறிவு எங்கே இருக்குங்கிறது புரிஞ்சிருச்சு. மேலும் நம்ம பேசி அது ஒன்றும் வேலைக்கு ஆக போகிறது கிடையாது. இப்போ ஆளுநர் அவர்கள் பொதுவாகவே அவர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் ஒப்புதல் வழங்க மாட்டாரு, அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் சமீப காலமா எதுனாலும் உடனே ஓகேன்னு சொல்ற மாதிரி தெரியுது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் கலைஞர் நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவில் எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. நீ நான் கூட்டு நீ போ எல்லாம் ஆயிடுச்சு. ஏன்னா சிரிச்சுக்கிட்டே உட்காந்து போது எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சம்மந்தமே நம்ம அண்ணாமலை அவர்களை என்னதுக்கு கூப்பிடணும், என்னதுக்கு அவங்க இப்படி கும்பிடுறாங்க, எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. சமீபத்தில் ஒரு ஃபோட்டோ ட்ரெண்ட் ஆச்சு ட்விட்டரில். நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? நான் தமிழ்நாட்டில் இவ்வளோ சுற்றி வாங்கி தரேன், உன்னை ஜெயிக்க வைக்கிறேன், போ நான் பார்த்துறேன் போய், ஐயா சரி சாமி அப்படின்னு மோடி தலையாட்டு போயிரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறத மோடி கேட்குறாரு தானே. கல்வித்துறை வந்து மாநில கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். ஏன்னா ஒன்றிய அரசு துறை கீழே மனிதவளத்துறை கீழே வந்து கல்வித்துறை இருக்குது. அங்கே கல்வித்துறையிலே ஒரு துறை இல்லை. அப்போ அந்த கொள்கையை வந்து அந்த உரிமையை வந்து மாநில அரசு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கலாம். அதே போல் இப்போ சமீபமாக ஒரு பிரச்சனையாச்சு. இங்கே இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் கச்சத்தீவு பக்கம் தாண்டிட்டதுனால உடனே இலங்கை ராணுவம் கூப்பிட்டு அவங்களுக்கு மொட்டை அடிச்சுதான். இதெல்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லிருக்க வேண்டியதுதானே. இப்போ நான் ஒரு சில கட்சிகள் வர்சஸ் சொல்லுவேன். ஸோ அதை பற்றி ஒரே வார்த்தையில் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது சொல்லணும். அண்ட் முக்கியமாக கட்சி தலைவர்கள் பேரும் சொல்லுவேன். அவங்கள பற்றின உங்களுடைய கருத்தையும் சொல்லணும். ஃபர்ஸ்ட் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே. டிஎம்கே பற்றி சொன்னோன்னா ரிங்காரிங்க
ரோசஸ் பாட்டு தான். ஏன்னா இந்த சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா சின்ன பசங்களும் ரிங்கா ரிங்கா ரோசஸ் விளையாடுவாங்க. இந்த திமுக அப்படி தான் இருக்கிற எல்லா கட்சியும் கூப்பிட்டுக்கிட்டு ரிங்கா ரிங்கா ரோசஸ் ஆல் ஃபார் டோம் சொல்லி டமாலிக்கு விழுந்து செதறி போயிடும். ஒரு நாள் அது ஆகதான் போகுது. அதிமுக சொன்னோன்னா ஏரோப்ளேன் தான், இந்த ரிலிக் தவறிய ஏரோப்ளேன் இருக்கும் இல்லையா, மூணு போவோம் இல்லையா, அது மாதிரி போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லணும்னா, நான் அதாவது ஏழ்மைக்கு நினச்சா எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினச்சி எப்படி தான் காலில் விழுந்து தவறினாலும் இன்றைக்கு வரைக்கும் மானம் குறையாத ஒரு தலைவராக விளங்கிட்டு வர்றாரு இல்லையா. பிஜேபி வர்சஸ் டிஎம்கே, இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒன்றே சொல்லிடுறேனே, சுத்த சக்கினியில் சூடாக சுட்டெடுக்கப்பட்ட வடை. நாம் தமிழர் கட்சி வர்சஸ் டிஎம்கே. நாம் தமிழருக்கும் டிஎம்கேக்கும் ஒப்பிடுற அளவுக்கு கூட எதுவும் இல்லைக்கா. ஏன்னா ஐயா சீமான் அவர்கள் எவ்வளோ பெரிய தலைவர், எவ்வளோ கருத்தியல் சிந்தனை ரீதியாக பேசிட்டு இருக்கோங்க. சீமான் எவ்வளவு பெரிய தலைவர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஏன் ஒரு தடவை கூட அப்புறம் அவர் இங்க வரவே இல்லை தமிழ்நாட்டுல? அதாவது 8.39% ஓட்டு போட்டாங்க அனைத்து மக்கள்லையும் அவர் மனதில் முதல்வராக தான் இருக்காரு, அது போதும். அது மட்டும் இல்லாமல் அவர் திராவிட பாலிசிலாம் கடைபிடிச்சிருந்தா சட்டா முதல்வர் ஆகிட்டுருக்கலாம். திராவிட கட்சிகள் காசு கொடுத்து தானே முதல்வர் ஆனாங்க, முதல்வர் பதவியில் வந்திருக்காங்க. ஐயா சீமான் அவர்களும் அசால்ட்டாக அந்த 200 ரூபா போட்டு அப்படின்னு சொல்லியிருந்தா இவங்களும் ஊபிஸை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் இவங்க உருவாக்கலை, ஏன்னா இவங்க கட்சிங்கிறது வேறு மாதிரியான கட்சி. எவ்வளோ காணொலி காட்சி வருது. சமீபமாக ஐயா கார்த்திகேயன் பேசுனதுக்கு நாங்களாம் ஊபிஸ் தான் ஒருத்தர் அடித்து பேசுகிறாரு, நாங்கள்லாம் கொத்தடிமைகள் தான் அப்படின்னு திராவிட கட்சிகள் இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் நிரூபிக்கிறாங்க. இது போதாது, எவ்வளோ காணொலிகள் வெளிவருது. சமீபமாக செங்கி மஸ்தான் அப்படின்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. அவங்க மக்களுக்கு அதாவது மக்கள் வாக்களிச்சு வெளில வராங்க, அப்படியே கொத்தா இருந்து இந்தா புடி ஒவ்வொருத்தருக்கிட்டே 200 ரூபா கொடுத்து அனுப்புறாப்புல. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபமாக விக்ரவாண்டி தேர்தல் வந்தது இல்லையா, அதில் கூட சுமாராக ஒரு 2000 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. மக்கள் சொல்கிறாங்க, உண்மையானு தெரியல. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.